மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. சிஎஸ்ஐஆர் சென்னையில், ஓகேவா? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/1. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் 16/2/2022. இது சென்னையில் ஜாப், ஓகே. டெக்னீஷியன் ஜாப் கிரேட் 2ல் 2 நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 41 சொல்லியிருக்காங்க. இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1க்கு மட்டுமே, சரிங்களா? ஸோ இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 17/1. லாஸ்ட் டேட் வந்து 16/2/2025. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சிஎஸ்ஐஆர் சென்னை, ஓகேவா? ஃபுல்லாக சென்னை. இதில் ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 17/1, ஆன்லைன் க்ளோசிங் டேட். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். என்னென்னு கேட்குது பண்ணிட்டு. ஸோ அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வெளியே தான். இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான். சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஓகே. கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சென்னை சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் 1, ஓகேவா? ஸ்டார்டிங் டேட் இஸ் 17, எண்டிங் டேட் இஸ் 16/2. டெக்னீஷியன் கிரேட் 1 41 வேகன்சி. பேமெண்ட் சேலரி வந்து 38,421 சொல்கிறாங்க. பே லெவல் வந்து 19,900 to 63,000 சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இது வந்து பர்மனன்ட் போஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இல்லை எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தான் போதும் இதுக்கு, சரிங்களா? அதே டிசி லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட் 7 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும். ஆர் ஈக்குவலன்ட் வித் சயின்ஸ் வித் மினிமம் 50% மார்க் அண்ட் ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் இன் லெபார்ட்ரி இருக்கணும். அடுத்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஐடிஐ இருக்கணும், ஓகேங்களா? அடுத்தது டிராஃப்ட்மேன் வந்து 2 போஸ்ட்டு, எஸ்எஸ்எல்சி ஐடிஐ கொடுத்துருக்காங்க. சிவில் சைடு மூலமாக ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. 28 இயர்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் ஐடிஐ கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நர்சிங் மிட்வைஃப் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேட்ரிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 2 போஸ்ட்டு, ஓகேங்களா? லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் கீப்பர் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸ் 2 போஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கு 8 போஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு, லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய மொத்தம் 41 போஸ்ட்டு. நம்பர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலன்ட் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மினிமம் 50% மார்க்ஸ் அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும், ஓகேவா? மொத்தம் 41 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது நாம்ஸ் இருக்காது தான். 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் நாம்ஸ் தான், அந்த மாற்றம் இருக்காது. ஓகே. டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் பேஸ்ட், ஓகேவா? மல்டி அப்ஜெக்டிவ் சாய்ஸ் கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 150, 2.5 மணி நேரம் டெஸ்ட்டு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கும். போத் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. மென்டல் அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸு, நோ நெகட்டிவ் மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. 75 மார்க்ஸ், நோ நெகட்டிவ் மார்க்ஸ். பேப்பர் 3 வந்து 1 ஹவர் சொல்லியிருக்காங்க. 50 கொஸ்டின்ஸு, 150 மார்க்ஸ். 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் ஈச் எவ்ரி ராங் ஆன்சர். இதுலேயும் 1 நெகட்டிவ் மார்க்கு. ஃபஸ்ட்டு பேப்பர் 1 தான் நோ நெகட்டிவ் மார்க். மீதி பேப்பர் 2 அண்ட் 3லையும் 1 நெகட்டிவ் மார்க் ஈச் ராங் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது பர்மனெண்ட் ஜாப், ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மனெண்ட் ஜாப்பு. ஸோ ஐடிஐ கிரியேட்டர் வச்சு பண்ணலாம். அப்புறம் ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் சுட் நாட் சென்ட் த எனி ஹார்ட் காப்பி டு ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ ஹார்ட் காப்பி எதுவும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்ல. ஆன்லைன் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்லைன் வந்து செக் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஹிந்திலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சில ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது தெரியும் 11 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து கிளாரிஃபை பண்ணிங்க. தேங்க்யூ.